பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே வெட்டிக்கிளிகளால் வந்த வாதையையும் காரிருளினால் வந்த வாதையையும் நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள்ளே செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் தாம் தலைமுறையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கேயும் ஆண்டவராகிய தேவன் தம் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் இதோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே நடத்தினதான இந்த பார்வோன் எகிப்து தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் வெட்டுக்கிளிகளை வர வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் முழுவதும் பரம்பி எகிப்தின் எல்லைகள் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவை பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கிலும் மரங்களின் வயல்வெளிகளும் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையாயிலும் மீதி இருக்கவில்லை என்று இங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்போது பார்வோன் அழைத்து மோசே எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்த பொழுது மோசேயும் ஆண்டவரை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் அந்த வாதையை நீக்கி போட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன் போக விடவில்லை. எனவே தொடர்ந்து அடுத்த வாதை அங்கே வருகிறது. கையை மோசே வானத்துக்கு நேராக நீட்டின பொழுது 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேல் அவர்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்வோனுடைய மனம் இன்னும் கடினமைப்பட்டு போகிறது. இப்பொழுது பார்வோன் மோசேக்கு எச்சரிப்பு கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். பார்வோனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ, நீ என் முகத்தை காணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இனி என் முகத்தை காணும் நாளிலே நீ சாவாய் என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுத்து அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே கடைசி வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகிறதை குறித்து நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதான பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் சங்காரத்தூதன் வந்து அந்த பிள்ளைகளை கொன்று போடுவதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 12வது அதிகாரத்தில் அவர்கள் அந்த வாதைக்கு இஸ்ரவேலர் தப்பும்படி பஸ்கா பலியிடும்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு குற்றமில்லாத பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்தெறிந்து கொண்டு அவர்கள் அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி ஒரு புளிப்பில்லா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பண்டிகை தலைமுறையாக அவர்களுக்கு அந்த பண்டிகை நாளாக இருக்கும்படி அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிறார். கானானுக்குள் பிரவேசித்த பின் இஸ்ரவேலர் ஆசரிக்க வேண்டிய புளிப்பில்லா பண்டிகை குறித்து இங்கே
இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மக்கள் புனிதப்படுத்தும் நிகழ்ச்சியாக இந்த பண்டிகை அமைந்திருக்கிறது. எந்த புலிகேசையும் பொருள் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆம், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் தாமே துர்க்கணம், பொல்லாப்பு என்ற புளித்தமாவை கலைந்து துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடி பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பஸ்கா பலியாக ஆண்டவராகிய கிறிஸ்து தாமே தம்மையே பழுதற்ற பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இதோ பர்வதத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தினதான கிறிஸ்துவானவர் நமக்காக பஸ்கா பலியாக சிலுவையிலேயே அறையப்பட்டிருக்கிறபடியினால் இனிமேல் பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்பதில்லை. நாம் பரிசுத்தத்திற்காய் புறப்பட்டு போய் பரம கானானை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தத்திலிருந்து புறப்பட்டு அணியாய் புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவராய் தேவன் கூட போனார். அதே விதமாக ஆண்டவர் இந்த அனந்தர வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.